கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கூட தேவனுடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் 136 சங்கீதம் 26வது வசனத்தை வாசிக்கிறேன். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ உங்களை பார்த்து பேசுகிறார். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளதுங்களாம். நம் மேல் வைக்கப்பட்ட இரக்கம் என்றும் சதா காலங்கள் நம்மோடு இருக்கிறது. ஏன்னா ஆவியானவர் சொல்லுகிறார், பரிசுத்தர் சொல்லுகிறார், நம்மை உண்டாக்கின தகப்பன் சொல்லுகிறார், ஆவியானவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சொல்லுகிறார். நம் தேவன் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். அவரை நாம் துதித்து கொண்டே இருக்கணுமா? ஏன்னா இன்றைக்கு நம் பரலோகத்தின் தேவனை துதிக்கிறோம். ஒரு நாள் சீக்கிரமாய் ஆண்டுடைய வருகை வரப்போகுது. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லி துதிக்கிறது, பரலோகத்தில் சேர்க்க போகிற தேவனை நான் துதிக்கிறேன், பரலோகத்துல நீ கூட்டி கொண்டு சேர்க்க போகிற தகப்பனை துதிக்கிறேன் என்று நம்ம ஆண்டவரை சொல்லணுமா? அப்பதான் நம்ம ஆத்துமா ஒவ்வொரு நாளும் விழித்து கொண்டே இருக்குங்களா. நம்ம ஆண்டவர் நம்ம தூங்கிட்டு இருந்தாலும், மாம்சமான கண்கள் நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் இந்த ஆத்துமா கண்கள் விழித்து கொண்டு இருக்குமா? ஏன்னா தேவன் சொல்லுகிறார், அவரை நாம் துதி செலுத்தும் பொழுது கர்த்தர் எங்கேயுமே செல்ல முடியாது. கர்த்தருடைய கரம் நம் மேல் எப்பொழுதுமே இறங்கி வரும். அந்த கரம் ஒரு நாள் நம்மை கூட்டி சேர்க்கிற காலம் வரப்போகிறது. அதனால கர்த்தர் இந்த நாள்ல சொல்லுகிறார், ஆவியானவர், அவர் பரிசுத்த தேவன் சொல்லுகிறார், பரலோகத்தின் தேவனை துதியுங்கள் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 115 சங்கீதத்துல பாத்தீங்கன்னா, அவருடைய தேவன் எங்கே என்று பிரஜாதியில் கேட்கும் பொழுது, என்னுடைய தேவன் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்வார் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். அதனால இந்த நாளில் பரிசுத்த தகப்பன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நம்மை உண்டாக்கின கடவுள் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார்களாம். மகாராஜா மகிமையாய் உட்கார்ந்து இருக்கிறார்களா. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவர் உயிர் தெழுந்த பொழுது தோமா வந்து நிற்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, தோமாவை கூப்பிடும் பொழுது அவர் சொல்றாரு, உன்னுடைய விழாவில் என்னுடைய விரல் போடணும், விழாவில் தொட்டு பார்த்தா தான் நீ உண்மையான தேவன் என்று நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாத கூட்டம் ஒன்று இருக்கிறது, அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். காணாத கூட்டம், இன்னைக்கு ஆண்டுடைய சத்தம் எல்லா பக்கம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நம்மோடு பேசுகிற தேவன் சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறார். நீங்க பேசணும், கேட்கணும், பழகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட ஒதுக்கி, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க, என் தேவன் வீற்றிருக்கிற அந்த சிங்காசனத்தை பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் தரிசனத்துல கேட்டு பாருங்க, ஆண்டவர் அப்படியே அழகா வெளிப்படுத்துவாரு. அவர் உட்கார்ந்து இருக்கிறத, ராஜாவாய் வீற்றிருக்கிறத ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம். அதனால இந்த நாளில் கர்த்தர் நம்ம ஆத்துமாவை ஆயத்தப்படுத்த சொல்றார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நன்றி.